புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரிகள் சொல்றது மட்டும்தான் அவருக்கு எல்லாமே. நீங்க குடும்பத்தில் இருப்பவர்களும் ஐஏஎஸ் ஆபிசர் சொல்றது மட்டும்தான் அவர் செய்வாரு. நீங்க சொல்ற மாதிரிலாம் ரியாலிட்டியோ இல்ல உண்மையா திறமை இருக்கவர்களுக்கோ இதை இவங்களுக்கு கொடுத்தா இந்த இலாக்காவை நல்லா மேம்படுத்துவாங்கன்னு யோசிச்செல்லாம் செய்ய மாட்டாரு. நீங்க இதை விட நான் மோசமாவே ஒன்று சொல்றேன். அவருக்கு தேவை மாசம் மாசம் கட்டிங் வரணும். நீங்க வெளிப்படையாவே சொல்றேன். நீங்க திமுகல இருக்கிறவங்க யாரும் பெருசா நாளைக்கு திமுக குடும்பத்துக்கு கப்பம் கட்ட மாட்டாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்ப துரைமுருகன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறா, இத்தனை கோடி எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க நேருவும் அதே தான், ஐ பெரியசாமியும் அதே தான். முக்கியமான அமைச்சர்கள் மேல் மட்டத்தில் பாரம்பரிய திமுக காரவங்கள சொல்றேன். நீங்க அதனால தான் அவங்க இலாக்கா பரிமாற்றங்களே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க திமுகவுடைய ஆட்சியில் நல்லா பாருங்க. யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்களோ, நல்ல ஸ்கூல்ல இருந்தும் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. யார் யாரெல்லாம் ஏடிஎம்கேல இருந்து வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் பணம் அதிகமாக புழங்கக்கூடிய இலாக்காக்களை கொடுத்துருப்பாங்க.